ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதல்களை சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுதும் நாம் வேதத்தை தியானிப்பதற்கு முன்பாக இந்த வேதத்தை கிருபையாய் நமக்கு தந்தளின தேவகுமாரனை நோக்கி பார்ப்போமா? மகா கிருபையும் மிகுந்த இரக்கமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, வானாதி வானங்களையும் வையகத்தையும் படைத்து எங்களை உருவாக்கி சிருஷ்டித்த தேவநாயகனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நேரத்திலே உம்முடைய திருப்பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பாதைக்கு வெளிச்சமும் ஜீவனுக்கு தீபமாயிருக்கிற உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது எங்கள் உள்ளத்தின் இருள் அகன்று போகட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள் வெளிச்சம், உம்முடைய வெளிச்சம் கடந்து வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து எங்களை ரட்சிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் பேசும் அப்பா. உம்முடைய சத்தியத்தின் கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொள்ளட்டும் ஐயா. உம்முடைய வேதத்தின் சரித்திரத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் பேசி நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை எங்களுக்கு காட்டும்படியாக எங்களுக்காக ஜீவனை தந்த உங்க நேசகுமாரன் எங்களுடைய இனிய இரட்சகர் சிருஷ்டிகர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்று நான் உங்களோடு பேசப்போகிறதுக்கு ஆதாரணமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதோ, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ரட்சிக்க கூடாதபடிக்கு தேவனுடைய கை குறுகி போகவில்லை என்று சொல்கிறான். தேவனுடைய கை எவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளவு பெரிய காரியங்களை அது செய்திருக்கிறது என்பதை குறித்து சற்று சிந்தித்து பார்ப்போமானால் அவருடைய வல்லமை நமக்கு புரியும். ஆனபடியினால்தான் அந்த கை ரட்சிக்கக்கூடாத கை அல்ல, அவருடைய கை குறுகி போகிற கையும் அல்ல என்பதை இங்கே எடுத்து சொல்லுகிறான் ஏசாயா தீர்க்கதரிசி. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்கிறார். மனித வம்சத்தின் கையில் இருக்கிற பாவம், அவன் செய்த பாவம் அக்கிரமம் தான் தேவனை கிட்டி சேர முடியாதபடி, தேவனுடைய வல்லமையை அறியக்கூடாதபடி, தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை புரிந்து கொள்ள முடியாதபடி நாம் இருக்கிறோம். இது மாற வேண்டுமானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் ஒரு மனுஷன் வந்து தன் பாவங்களை அறிக்கையிடும்போது அவனுக்கு பாவ சுத்திகரிப்பு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தேவனிடத்தில் வரும்போது அவருடைய வல்லமையை புரிந்து கொள்கிறான். அவருடைய கையின் அதிசயங்களை அவன் தன் வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றுகிறான். பாருங்கள், சங்கீதக்காரன் அவரை பற்றி சொல்லும்போது ஒரு வசனத்தை உங்களுக்காக 8ஆம் சங்கீதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்கள். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, தேவனுடைய விரல்களின் கிரியையாகிய வானத்தை கொஞ்சம் அண்ணாந்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளையே, ஆகாய கோலத்திலே மிதந்து கொண்டிருக்கும் இந்த பூமியை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆகாய கோலத்திலே வலம் வந்து கொண்டிருக்கும் சந்திரனை பாருங்கள், சூரியனை பாருங்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பாருங்கள். எத்தனையோ கிரகங்கள், வெள்ளி, ஜூபிட்டர், நெப்டியூன், பிளூட்டோ, சாட்டர்ன் போன்ற பல கிரகங்களை ஆகாயத்தில் பாருங்கள். இன்னும் பூத கண்ணாடியை வைத்துக்கொண்டு அநேக விஞ்ஞானிகள் நட்சத்திரங்கள் தெரிகிறதா, புது கிரகங்கள் தெரிகிறதா என்று வானத்தை அண்ணாந்து பூத கண்ணாடி மூலம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் அதிசயங்களை அவர்களால் கண்டு நிதானிக்க முடியவில்லை. புதிதாக இன்னும் கண்டு கொண்டே இருக்கிறார்கள். இவ்வளவு விரிந்த ஆகாய பரப்பிலே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நாம் பார்க்கிற இந்த சோலார் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சூரியனை சுற்றி ஓடுகிற அத்தனை கிரகங்களும் தன்னிச்சையாக 250 கிலோமீட்டர் வேகத்திலே அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. சூரியன் 250 கிலோமீட்டரிலே நகர்ந்து கொண்டிருக்க, அதோடு கூட அதை சுற்றி வருகிற அத்தனை கிரகங்களும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வடக்கு நோக்கி போய்க் கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வடக்கே இருக்கும் சீயோன் பர்வதத்திலே தேவன் வாசமாயிருக்கிறார். அவர் உருவாக்கின இந்த சந்திரன் நட்சத்திரங்களை நம்மால் நிதானிக்க முடியவில்லை. இவ்வளவு பெரிய தேவனை குறித்து நாம் சிந்திப்போமானால் அவருடைய வல்லமை நமக்கு புரியத்தான் செய்யும். இந்த பூமியிலே அவர் கடலை உருவாக்கிவிட்டு மணலை சுற்றி அதற்கு பாலமாக, அதற்கு தடையாக வைத்திருப்பதை பார்ப்போமானால் அதை மிஞ்சி வராதபடிக்கு தடை பண்ணி வைத்திருப்பது அவருடைய வல்லமை.
ஆனால் அவர் ஒரு நிமிடம் கண்ணை மறைத்து விட்டால் அந்த நிமிடத்திலே சுனாமி போன்ற பேரிடிகள் உண்டாகி பூகம்பங்கள் உண்டாகி பூமியை குலுக்கி போடும் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் வல்லவர், நம்முடைய தேவன் மகா பெரியவர் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சங்கீதக்காரன் இன்னொரு இடத்திலே 119 சங்கீதம் 73 சொல்கிறான், உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. அவருடைய கரம் எத்தனை பெரிய கரம் என்பதை பாருங்கள். மனிதனாகிய நம்மை உருவாக்குவதற்காக ஏதேன் தோட்டத்திலே ஒரு மண்ணை எடுத்து மனித சாயலிலே ஒரு உருவத்தை செய்து அதன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி இன்று மனிதன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு மனிதனை உருவாக்கினதை நாம் பார்த்து அதிசயப்படுகிறோம். மனிதன் என்பவன் சாதாரணமானவன் அல்ல. அவன் அநேக விஞ்ஞானங்கள் மூலம் அன்று இருந்த சூழ்நிலைக்கு, பூமியில் இருந்த சூழ்நிலைக்கு மாற்றம் அறிவித்துக் கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். மாட்டு வண்டியில் போனவன் இன்று ஆகாய விமானத்தில் பறக்கிறான். சாதாரண மண்ணெண்ணெய் விளக்கில் படித்தவன் இன்று எலக்ட்ரிக்கல் லேம்புக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ பக்கத்திலே பேசினால் கூட கேட்கக்கூடாத தூரம் இருக்க இன்று டெலிஃபோன் மூலமாக எத்தனையோ தூர காதங்களுக்கு பேசுகிறான். எங்கோ நடக்கிற சம்பவங்களை டெலிவிஷனில் பார்க்கிறான். இத்தனை பெரிய ஞானம் அவனுக்கு எங்கிருந்து வந்தது? அன்று தேவாதி தேவன் இந்த மனிதனை உருவாக்கி அவனுக்குள்ளே மூளையை வைத்து அவனுக்குள்ளே பலவிதமான சரீர அங்கங்களை பொருத்தி அவனை தன் சாயலுக்கு ஒப்பாக பூமியிலே உருவாக்கிவிட்ட இந்த மனிதன் செய்கிற காரியங்கள் மிகவும் பெரிதாக இருக்கிறது. பாருங்கள், அவனுக்குள்ளே லிவர் இருக்கிறது, அவனுக்குள்ளே சிறுகுடல், பெருங்குடல், அவனுக்குள்ளே கிட்னிஸ், அவனுக்குள்ளே ஹார்ட் என்று ஒவ்வொரு காரியத்துக்கும் வேண்டி தேவன் மனிதனுக்குள்ளே சிருஷ்டித்து வைத்திருக்கிற அற்புதம் தான் என்ன. ஒரு முறை ஒரு பெண் தன்னுடைய பிரசவத்துக்காக சேலம் ஆஸ்பத்திரியிலே அட்மிட் பண்ணிவிட்டு அவள் திரும்பி வந்தபோது அவள் சில நாட்களுக்கு பிற்பாடு, பிரசவம் முடிந்து திரும்பி வந்த சில நாட்களுக்கு பிற்பாடு ஒரு தாங்க முடியாத வயிற்று வேதனை. உடனடியாக ஏனென்று போய் டாக்டரிடம் செக் பண்ண போது அவளுடைய கிட்னி கேடுபட்டி இருக்கிறது, சிறுநீரகம் கேடுபட்டி இருக்கிறது என்று சொன்னார்கள். ஏன் அப்படி சம்பவித்தது என்று சொன்னால், அந்த சிறுநீரகத்தின் வேலை என்னவென்று சொன்னால் இரத்தத்திலிருந்து சிறுநீரகத்தை பிரித்து விடுவதுதான் அந்த சிறுநீரகத்தின் வேலை. தேவன் நமக்கு கிருபையாக 2 சிறுநீரகத்தை வைத்திருக்கிறார். அதில் ஒன்று பழுதுபட்டு விட்டது. அப்படி பழுதுபட்டு விட்ட போது இன்னொன்றையா வைத்து மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ளே இன்னொரு கிட்னியை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த பெண் பிரசவத்துக்கு போன நேரத்திலே அவளுடைய வயிற்றை பிரித்து சிசேரியன் ஆபரேஷன் மூலம் குழந்தை எடுத்த போது இன்னொரு கிட்னியையும் எடுத்து விட்டார்கள். அதை எடுத்து எத்தனையோ விலைக்கு விட்டு விட்டார்கள். இந்த பெண்ணுக்கு இது தெரியாது. ஆனபடினால் சில நாட்களுக்கு பிற்பாடு அவளுடைய ஒரு கிட்னி கெட்டு போன போது அங்கே அவளுக்கு விஷயம் புரிய வந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்வதற்கென்று நம்முடைய சரீரத்திலே எல்லாவித அவயவங்களும் அதனை நேர்த்தியாய் நமக்குள் உருவாக்கி வைத்திருக்கிற அப்படி அற்புதம் தான் என்ன. நமக்குள் செயல்படுகிற மூளைதான் எவ்வளவு பெரிய விசேஷங்களை செய்கிறது. மனிதன் என்று சொல்லக்கூடியவன் எவ்வளவு ஞானியாய் இந்நாட்களிலே காணப்படுகிறான். அறிவு எவ்வளவு பெருத்தவனாயிருக்கிறான். இதெல்லாம் உருவாக்கின தேவனுடைய கரம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, இந்த வல்லமையான கரம் உன்னோடு கூட என்னோடு கூட இருக்குமானால் நாம் அதிசயங்களை செய்ய முடியும். ஆனபடினால்தான் இந்த வல்லமையான கரம் இன்று வரைக்கும் குறுகி போகவில்லை. நம்மை ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அந்த கரம் குறுகி போகவில்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசி அறைகூவல் விட்டு சொல்கிறான். நாம் செய்த பாவங்களே, நாம் செய்த அக்கிரமங்களே தேவனுக்கு நமக்கு பிரிவினை உண்டாக்குகிறது. ஆனால் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது அவன் சுத்திகரிக்கப்பட்டு தேவனோடு கிட்டிச் சேருகிறான். பாருங்கள், நான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை பாருங்கள். இந்த வல்லமையான கரம் என்ன செய்கிறது என்பதை பாருங்கள். இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டம் ரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று வேதவசனத்தில் பார்க்கிறோம். அந்த குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவை பார்த்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கதறினான். உடனே இயேசு என்ன சொன்னார்? அவன் பக்கத்தில் சென்று அவனை கையை நீட்டி அவனை தொட்டார். அவனுக்குள்ளே ஒரு அன்பை பகர்ந்தார். குஷ்டரோகி பக்கத்தில் யாரும் போக மாட்டார்கள். குஷ்டரோகியை கண்டால் விலகி போகிற சமுதாயம். அந்த நாளிலே குஷ்டரோகியை பாவி என்று ஒதுக்கி தள்ளின காலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்று போல் எந்த விதமான மருந்துகளும் அன்று இல்லை குஷ்டரோகத்தை குணமாக்குவதற்கு.
ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அவனுடைய குஷ்டரோகம் குணமாயிருக்கும். சில நேரங்களில் அவர் அப்படி சொல்லியும் இருக்கிறார். ஆனால் இந்த மனிதனுடைய வேதனையை கண்டபோது, இந்த மனிதனுடைய வியாகுலத்தை கண்டபோது அவர் கிட்ட சென்றார். கிட்ட செல்ல செல்ல அவன் விலகி போகிறான். உடனே தன் கையை நீட்டினார் என்று வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தன் கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு சுத்தமாகு என்று அன்பின் வார்த்தையை பொழிந்தார். உடனே அவன் சுத்தமானான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய அன்புதான் இந்த கரத்துக்கு, அவருடைய வல்லமை மட்டுமல்ல, அவருடைய கரத்திலே அன்பு பொதிந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அது ஒரு மனிதனுடைய வியாதியை நீக்கிறது, உள்ளத்தின் காயங்களை அதை குணமாக்குகிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, பாருங்கள், ஒரு இடத்திலே நம்முடைய 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னோடு கூட 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பீர்களானால் எலியா என்கிற ஒரு தேவதாசனை நாம் பார்க்கிறோம். அந்த தேவதாசன் ஒரு சமயத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை நடத்துகிறான். அந்த தேசத்திலே மழை பெய்யாதபடிக்கு அவன் கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் மழை பெய்யாதபடிக்கு தடை பண்ணிவிட்டான். பிற்பாடு அவன் வந்து ஜெபித்து வானத்திலிருந்து தீயை இறக்கி அங்கே உள்ள பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் விரட்டி அடித்து விட்டு மழையை பெய்ய பண்ணுகிறான். அப்படி பெருமழை பெய்வதற்கு அடையாளமாக வானம் கருகருத்து நின்றபோது அங்கே எதேச்சையாய் அதை காண வந்த ஆகாப் ராஜா குதிரையை பூட்டிய ரதங்களோடு கூட அங்கே வந்திருக்கிறான். அப்படி வரும்போது அவன் ஆகாப் ராஜாவை பார்த்து சொன்னான், நீர் குதிரையை பூட்டி ரதத்தை ஓட்டிக்கொண்டு வேகமாய் சென்றுவிடும், பெருமழை வரப்போகிறது என்று சொன்னான். அப்படி வேகமாய் ஓடுவதற்காக வானம் கருகருத்து நிற்கும்போது ஒருவேளை அந்த ஆகாப் சொல்லியிருக்கலாம், நீ என்னோடு கூட ரதத்தில் ஏறு என்று எலியாவை கூப்பிட்டிருக்கலாம். ஆனால் எலியாவோ இந்த விக்கிரகத்தை வணங்குகிற இந்த ஆகாபினுடைய ரதத்தில் போகிறதை பார்க்கிலும் நான் தேவனுடைய பலத்தினாலே அவனுக்கு முன்பாக போய்விடுவேன் என்று அந்த ரதத்தில் ஏற மனமற்றவனாயிருக்கிறான். அப்படி இருக்கும்போது தேவனுடைய கை அவன் மேல் வந்து இறங்குகிறது என்று பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான் என்று வேதவசனத்தை பார்க்கிறோம். தேவனுடைய கரம் இந்த எலியாவின் மேல் வந்து இறங்கினது. தேவ கரம் எலியாவை எந்த அளவுக்கு வல்லமைப்படுத்தினது என்று சொன்னால், அநேகம் குதிரைகள், அரேபிய நாட்டு குதிரைகள் பூட்டப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ரதத்தின் மேல் ஆகாப் ராஜா உட்கார்ந்து கொண்டு வெகு வேகமாக குதிரைகள் பல இழுத்து கொண்டு இருக்கிற ரதத்திலே அந்த ஆகாப் இருந்து கொண்டு வெகு வேகமாக ஓட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் எலியாவோ அந்த ரதத்தில் ஏற மனமற்றவனாய் அவன் மேல் மனமற்றவனாய் இருந்தான். தேவனுடைய கை அவன் மேல் வந்து இறங்கினது. அவனுக்குள்ளே ஒரு வல்லமை புகுந்தது. அவன் அந்த ரதத்திற்கு முன்பாக ஓடினான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்களிலும் நீ தளர்ந்து போய் சோர்ந்து போய் உன் வாழ்க்கையை வீணடிக்கிற அநேக காரியங்களினால் மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, தேவனை நோக்கி பார்ப்பாயானால், தேவனுக்காக வாழ வேண்டும் என்று மன வைராக்கியம் கொள்ளுவாயானால் உன்மேல் தேவனுடைய கை வந்து இறங்கும். நீ ராஜாக்களுக்கு முன்பாக ஓடுவாய். நீ அநேக அதிகாரிகளுக்கு முன்பாக உன்னுடைய பலத்தை காண்பிக்க தேவன் உனக்கு உதவி செய்வார். நீ பயப்படாதே, கர்த்தர் உனக்கு துணை செய்வார் என்பதை மறந்து போகாதே. பாருங்கள், அந்த ராஜாவுக்கு முன்பாக அவன் ஓடி போய் தப்பித்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக என்னோடு கூட நீங்கள் ஒரு வேத வசனத்துக்கு திருப்புங்கள். 1 நாளாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்கள். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கிறோம், யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். என்ன நடந்தது என்று தெரியவில்லை. யாபேஸ் என்கிற இந்த குழந்தை பிறந்த சமயத்தில் வீட்டில் ஏதோ ஒரு துக்கம் நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு வேதனை நடந்திருக்கிறது. ஆனபடினாலே அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். இதே போல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நாம் 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே ஏலியினுடைய மகனுடைய பிள்ளைகளை அவனுடைய மருமகள் பிரசவித்த போது அவள் கேட்ட செய்தி என்னவென்றால்,
அவளுடைய புருஷன் யுத்தத்திற்கு போன சமயத்தில் மரித்து விட்டான் என்று. உடனே அவள் குனிந்து அவள் பிரசவித்தாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த பிரசவிக்கும் போது இக்கபோத் என்ற அந்த பிள்ளைக்கு பெயரிட்டாள். தேவனுடைய மகிமை போய்விட்டது என்று அவள் பெயரிட்டாள். இப்படி ஏதோ ஒரு துக்க சம்பவம் நடந்திருக்க வேண்டும். ஆனபடியினால்தான் யாபேஸ் பிறந்தபோது அவனுடைய தாய் துக்கத்தோடே நான் அவனை பிரசவித்தேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டு விட்டாள். ஆனால் இவனோ ஒரு காரியம் செய்தான். என் துக்கம், எனக்கு வந்திருக்கிற தீங்கு என்னை அதிக துக்கப்படுத்தி என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபித்தான். தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அதனுடைய அர்த்தம் தான் என்ன? தேவனே, நீர் என்னோடு கூட இரும் என்று சொல்வதற்கு கூட அடுத்த ஒருபடி மேலே போய் உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னான். உதாரணமாக, ஒரு நண்பன் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நண்பன் கூட இருப்பது உண்மைதான். ஆனால் சில நண்பர்கள் தோள் மேல் கை போட்டு கொண்டு அவர்கள் நெருங்கி இருக்கிறது போல அந்த கை இவனுடைய கையோடு இவனுடைய தோளோடு இணைந்திருக்கிறது போலத்தான் இங்கேயும் யாபேஸ் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறான். தேவனை நோக்கி அவன் சொல்லுகிறான், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அந்த தேவனுடைய கரம் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று அங்கே யாபேஸ் வேண்டிக் கொண்டதை பார்க்கிறோம். நம்முடைய இடையிலே ஒரு கவிஞன் பாடின பாட்டு எனக்கு ஞாபகம் வருகிறது. உடுக்கை இழந்தான் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று சொன்னான். நட்புக்கு அடையாளம் என்ன? சிநேகிதனுக்கு அடையாளம் என்ன? அதற்கு அந்த கவிஞன் சொல்கிற கவிதையின் அர்த்தத்தை சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தன் தனக்கு இரண்டும் கை இல்லாதவனாய் தான் இடுப்பிலே ஒரு வேஷ்டியை கட்டி கொண்டு அவன் நடந்து போய் கொண்டிருக்கிறான். அவன் கையற்றவன். அப்படி போய்கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று அவனுடைய உடை அவிழக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அவன் தவித்து போகிறான். நடு வீதியிலே தான் நிர்வாணமாய் காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது பக்கத்தில் இருந்த ஒருத்தன் ஓடோடி வந்து அவனுடைய இடுப்பில் இருக்கிற வேஷ்டியை இருத்தி கெட்டி கொண்டு போனான் என்று பார்க்கிறோம். அப்படி செய்கிறது தான் நட்பு என்று ஒரு கவிஞன் தன்னுடைய கவிதையில் சொல்லியிருக்கிறான். நட்புக்கு அடையாளம் அந்த கை. அந்த உடுக்கை இழந்தவனுடைய கைக்கு பதிலாய் வேறொரு கை வந்தவனுக்கு உதவி செய்தது போல இங்கேயும் யாபேஸ் தன்னுடைய அவல நிலையின் மத்தியிலே அவன் கதறுகிறான், உம்முடைய கை என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று. தேவனோ அவனை ஆசீர்வதித்தார். அதற்கு பிற்பாடு அவன் தன் சகோதரன் எல்லாரிலும் கனம் பெற்றவனாய் மாறினான் என்று பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுடைய கை என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிப்பாயானால் தேவன் உனக்கு உதவி செய்து அந்த இன்டிமெசி, அந்த உன்னோடு கூட உள்ள ஒரு ஒருங்கிணைந்த தன்மையிலே தேவன் இடைபடத் தொடங்குவார். பாருங்கள், ஆபிரகாமை தேவன் தனக்கு சிநேகிதன் என்று சொன்னார். பாருங்கள், ஒரு முறை இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் இனி எனக்கு ஊழியக்காரர் அல்ல, நான் உங்களை எல்லா ரகசியங்களையும் சொல்லி தந்திருக்கிறபடினால் எனக்கு சிநேகிதர்கள் என்று அவர் சொன்னார். அந்த ஒருங்கிணைந்த தன்மைக்கு நேராய் உன்னையும் என்னையும் தேவன் அழைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு தெரிந்த ஒரு மனிதனை நான் அறிவேன். அவன் பெயர் ஆறுமுகம். ஆறுமுகம் என்று சொல்லி அவன் சொன்னால் அவனை கண்டபோது உண்மையிலே அவனுக்கு ஆறுமுகம் இருந்தது. ஒரு துக்க முகம், ஒரு கண்ணீர் முகம், ஒரு வேதனை முகம், ஒரு கடன் முகம் என்று பல விதமான வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு முறை அவன் அவன் என்ன செய்தான் என்றால், தன்னுடைய இனத்தில் படாத வேறொரு பெண்ணை அவன் தன்னுடைய இஷ்டப்படி விவாகம் செய்து கொண்டபடினாலே அவனுடைய அம்மா அவனை வெறுத்து ஒதுக்கிவிட்டார்கள். அவனுடைய பெண் வீட்டாரும் அவனை வெறுத்து ஒதுக்கிவிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் மனம் நொந்து போய் கஷ்டப்பட்டு எந்த உதவியும் மற்றவனாய் தன்னுடைய மனைவியோடு கூட கிட்டத்தட்ட 13 குடில்கள் போட்டு ஒவ்வொரு இடமாய் அவன் வாழ்க்கையிலே அலைந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் எல்லோரும் அவனை பார்த்து சொன்னார்கள், நீ இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் நிச்சயமாகவே உனக்கு விடுதலை உண்டு என்று அவனை வருந்தி அழைத்தார்கள். அவனோ பகல் வேளையிலே இயேசுவிடத்தில் வருவதற்கு அவன் கூச்சப்பட்டவனாய், அவன் இந்துவாயிருந்தபடினாலே இந்த இயேசு கிறிஸ்துவை இரவு வேளைகளிலே தேடுவதற்கு நிக்கோதேமுவை போல முயன்றான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு மூலியரவு ஜெபம் அந்த பட்டணத்திலே ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அநேகம் ஆயிரம் ஜனங்கள் அன்று கூடி வந்திருந்தார்கள். அன்று அவனை அழைத்து கொண்டு போகும்போது அவன் பாருங்கள், திடீரென்று சாராய கடையில் நுழைந்து கொஞ்சம் சாராயம் அறிந்து விட்டு வந்து விட்டான். ஆனால் கூட்டத்தின் மிகவும் பின்னாலே போய் அவன் உட்கார்ந்திருந்த போது பாஸ்டர் பிரசங்கிக்க ஏறக்குறைய விடிய 2 மணி ஆகும்போது போதையெல்லாம் தெளிந்தவனாய் அவன் இருந்தபோது அங்கிருந்து
பாஸ்டருடைய தேவ சத்தம் இவனுடைய காதுகளை துளைக்க ஆரம்பித்தது. இவன் இருதயத்துக்குள் நுழைந்தது. அவன் கதறினான். போதை தெளிந்து போய்விட்டது. தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அவல நிலையை குறித்து அவன் தேவனுக்கு முன்பாக பாவத்தை அறிக்கையிட்டு அலறி அவன் கதறி அழுது ஜெபித்தான். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அவனோடு கூட தேவனுடைய கரம் இறங்கிட்டு அவன் போகிற இடங்களெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது. 2000ஆவது ஆண்டிலே வெறும் 28,000 ரூபா கடனோடு இருந்தவன், பல இடங்களிலே ஓலை குடிசையை போட்டு வாழ்ந்து கொண்டிருந்தவன், இன்று 9 ரூம் உள்ள ஒரு வீடை அஸ்திவாரம் போட்டு அந்த ரூமிலே அந்த வீட்டிலே சில பாகங்களை அவன் கட்டி முடித்து குடியேறிவிட்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளை, அவனுடைய கடன் தொல்லை மாறிவிட்டது. இப்பொழுதோ அவன் தாய் சொன்ன வார்த்தை அவன் நினைவு கூர்ந்தான். சில நாட்களுக்கு முன்பு அவனுடைய கல்யாண தொடக்கத்தில் அவன் தாய் சொன்னால், கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் என்னுடைய நிலத்தில் ஒரு சென்று கூட உனக்கு தரமாட்டேன் என்று சொன்ன தாய் அவள் மரிக்கும் தருவாயிலே இவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே அவனை கூப்பிட்டு தான் குடியிருந்த 6 சென்று நிலத்தோடு கூடிய வீட்டை அவனுக்கு எழுதி வைத்து விட்டு போனார்கள். கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய கரம் உன்னோடு கூட இருக்குமானால் கனம் பெற்ற யாபேசை போல நீ கனம் பெறுவாய். உன் வாழ்க்கையிலே ஏதேதோ சம்பவித்திருக்கலாம், ஏனேனோ நீ பல வழிகளிலே கடந்து போயிருக்கலாம். ஆனால் இனி அதையும் பேசிக்கொண்டு இப்படி ஆகிவிட்டதே அப்படி ஆகிவிட்டதே என்று மனம் நொந்து கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. ஓடோடி இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் கடந்து வருவாயானால் நீ இழந்ததை எல்லாவற்றையும் உனக்கு திருப்பி தந்து உன்னை கனம் பெற்றவனாய் மாற்றுவார். யாபேசை கனம் பெற்றவனாய் கர்த்தர் மாற்றினார் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு சின்ன பாகத்தை பாருங்கள். எஸ்ராவின் புஸ்தகத்திலே அங்கேயும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, 1ஆம் மாதம் 1 தேதியிலே எஸ்ரா பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வருக வேண்டுமானால் தேவனுடைய கரம் வேண்டும். பாபிலோன் என்பது குழப்பம் என்ற அர்த்தம். எருசலேம் என்று சொன்னால் சமாதானம் என்ற அர்த்தம். இந்த எஸ்ரா என்கிற தேவ மனுஷன் அவன் ஒரிஜினலாக எருசலேமை சேர்ந்தவன். அங்கே நடந்த பாவத்து நிமித்தம் நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜா வந்து இவர்கள் எல்லாம் பிடித்து கொண்டு போய் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், நெகேமியா, எஸ்ரா, எஸ்தர், மொர்தெகாய் போன்றவர்களை சிறைபிடித்து கொண்டு போய் அவர்களை வேதனைப்படுத்தினார்கள். பாபிலோனிலே அந்நிய தேசத்திலே அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் காலம் வந்தது, கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். தேவனுடைய கரம் எஸ்ராவின் மேல் வந்து அமர்ந்தது. தான் விட்டு வந்த ராஜ்யத்துமாகி இஸ்ரவேலுக்கு எருசலேமுக்கு நேராய் அவன் போனான் என்று வேதவசனம் சொல்கிறது. பாபேல் என்பது குழப்பம் நிறைந்த ஒரு இடம். தேவனுக்கு விரோதமாக நாங்கள் தேவனுக்கு சமமாவோம் என்று ஒரு கோபுரத்தை கட்டின போது தேவன் இறங்கியவர்களை பாஷைகளை தாறுமாறாக்கின ஒரு இடம் அது. அங்கே குழப்பம் தான் இருக்கும். ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியாது. ஒருத்தன் பேசுவது வேறொருத்தனுக்கு புரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இன்று குடும்பங்களிலே பிரச்சனைகள் இருக்கிறது. ஒருத்தர் எதையே சொல்ல மற்றவர் வேறு விதமாய் புரிந்து கொண்டு சண்டைகளும் பிரச்சனைகளும் வந்து குடும்பங்களை கலகத்துக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் சமாதானமாய் நகரமாகிய எருசலேமுக்கு வருவாயானால் அங்கே வேதவசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டிலே சீஷர்கள் கூடியிருந்த போது அங்கே வந்து இறங்கினார். அவர்கள் மத்தியிலே ஒரே பாஷையாகிய அந்நிய பாஷையோடு கூட அவர்கள் தேவனை புகழ்ந்து ஆராதித்தார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. நம்முடைய பல பாஷைகளின், நம்முடைய பலவிதமான சண்டைகளினாலே, பலவிதமான மல கலக்கத்தினாலே பாபேலை போல பிரிந்து போன பாஷைகள் எல்லாம் ஒன்றாய் சேருகிற இடம், ஒரே பாஷையாய் மாறுகிற இடம் எருசலேம் என்கிற சமாதான பூமியாகும். அங்கே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது போல இன்றும் தேவ மக்கள் மேல் இறங்கி அவர்களை ஒரே பாஷையாகிய அந்நிய பாஷையிலே அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சமாதான வாழ்வு வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வா. அங்கே நிச்சயமாய் உனக்கு ஆறுதல் உண்டு, உனக்கு சமாதானம் உண்டு. இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல் இந்த பலவித பாஷைகளினாலும் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் தேவன் தம்முடைய ஜனங்களோடு பேசும்போதுதான் இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பதை பார்க்கிறோம். இது மனிதனால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டானது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய கை என்னோடு இருக்க வேண்டும் என்று கதறப் போகிறோம். ஒவ்வொருவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. யாபேசோடு இருந்த கரம், எலியாவு மேல் இறங்கின கரம், இதோ அந்த குஷ்டரோகியை தொட்ட கரம், எஸ்ராவை தாங்கின கரம், என்னையும் தாங்கட்டுங்கிற தாவி. உம்முடைய ஒருங்கிணைந்த ஐக்கியம் எனக்கு வேண்டுமப்பா. அந்த உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று சொன்னது போல பல நேரங்களிலே நிலைகுலைந்து சீர்குலைந்து போகிற என் வாழ்க்கையை நீர் சந்திக்க வேண்டும் என்று நாம் கதறுவோமா? கர்த்தாவே, எங்கள் அருமையின் இரட்சகராகிய பிதாவே, மனுஷ வர்க்கத்தை காப்பாற்ற பரலோகத்திலிருந்து தேவகுமாரனை பூமிக்கு அனுப்பி தந்த எங்கள் ராஜாதி ராஜாவே,
எங்களை காக்கும்படி பூமிக்கு வந்த கர்த்தாவே, இதோ எங்கள் ஒவ்வொருத்தரையும் உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஐயா. பல வேளைகளிலே வேலைகளுடைய நெருக்கத்து நிமித்தம், குடும்பத்தில் உண்டாகிற பிரச்சனை நிமித்தம், ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை நிமித்தம், எங்கெங்கோ யார் யாரோ செய்த அக்கிரமத்து நிமித்தம் நாங்கள் சீர்குலைக்கப்பட்டு வேதனையினால் துடித்து போகிறோம் ஐயா. உம்முடைய கை அன்று யாபேசோடு இருந்தது போல எங்களோடு கூட இருந்து எங்களை கனம் பெற்றவர்களாய் மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். அன்று யாபேசுடைய துக்கத்தை மாற்றின கரம் எங்களுடைய துக்கத்தை மாற்றுவதாக. ஆண்டவரே, இதுபோல நாங்கள் குஷ்டரோகியின் மேல் காரியத்தை நினைத்து பார்க்கிறோம். குஷ்டரோகியின் மேல் தேவனுடைய கை இறங்கின போது அவன் குஷ்டம் நீங்க பெற்றவனாய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தன் வீட்டுக்கு தன் மனைவி மக்களை பார்ப்பதற்கு அவன் போனது போல, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே நோய் நொடிகளினால் சித்திரவதைப்பட்டு வேதனைப்படுகிறதை பாரும் ஐயா. ஒவ்வொருடைய வேதனைகளை நீக்கி போட வேண்டும் என்று செபிக்கிறோம். நோய் நொடியினால் வாடுகிறவர்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் இன்று விடுதலை பெறுவார்களாக என்று செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அவருடைய கை இன்று ஒவ்வொரு நோயாளிகளையும் தொடுவதாக என்று செபிக்கிறோம். விடுதலை பெற்றவர்களாய் அவர்கள் கடந்து போவார்களா என்று விண்ணப்பிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எஸ்ராவின் மேல் இறங்கின கரம் எங்கள் மேல் இறங்கட்டும் ஐயா. இதோ பாபிலோனை போல கலகத்தில் வாழ்கிற நாங்கள் வாழ்க்கையில் சமாதானம் பெற்று எருசலேமின் வாழ்வை காண செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். எலியாவின் மேல் இறங்கின கை எங்கள் மேல் இறங்கட்டும் ஐயா. ரதங்களுக்கு முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக, உயர்ந்தவர்களுக்கு முன்பாக நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஜெயம் பெற்றவர்களா ஜெயக்கொடி பிடிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நாங்கள் அற்பமாய் எண்ணப்படாதபடிக்கு ஆண்டவரே, மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்ந்து போனவர்களாய் காணப்படாதபடிக்கு எழுந்து நிமிர்ந்து நிற்க எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. சில ரதங்களையும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்க்கையிலே எழுந்து நிமிர்ந்து நிற்க கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இன்று முதல் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் காண செய்வீராக. சகல கன மகிமை நீரே எடுத்துக்கொள்ளும். எங்களுக்காக கல்வாரியில் தம்முடைய ஜீவனை சிலுவையில் தானமாக தந்து எங்களை மீட்டுக்கொள்ள தம்மையே பலி ஆக்கின உங்க நேசகுமாரன் எங்களை இனி ஆண்டோருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.